சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஆகஸ்ட் 17. இறுதி நம்பரில் இருக்கும் குழந்தையை கூட ஈஸ்வரன் எவ்வாறு பார்க்கிறார்? பரிஸ்தாவிலிருந்து தேவதையாகும் குழந்தை என்று. சிவன் அவரது குழந்தையை எவ்வாறு மாற்றுகிறார்? சிவனும் எல்லை இல்லாதவர், அவரது பொக்கிஷமும் எல்லை இல்லாதது. அதனால் மாலிக்ஷோ பாலக் என மாற்றுகிறார். பரமாத்மா கொடுத்த அனைத்தும் உள்ளதா அல்லது களவு போய்விட்டதா என ஏன் சோதனை செய்ய சொல்கிறார்? நாம் தொலைத்து விட்டு தொந்தரவு அடையக்கூடாது என்பதால். நீங்கள் ஒவ்வொருவரும் எதற்கு ஆதாரமானவர்கள்? அதனால் என்ன செய்யக்கூடாது? உலக ஆத்மாக்களுக்கே ஆதாரமானவர்கள். அதனால் பதட்டப்பட்டால் அவர்களின் நிலை என்னவாகும்? இதனால் நேரத்தின் மகிமையை கவனத்தில் வையுங்கள் என்று கூறப்படுகிறது. நேரம் நம்மை கேட்டுக்கொண்டு வராது என்பதால். மனிதர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் கொடுக்கும் பரிசு எல்லைக்கு உட்பட்டது. ஈஸ்வரன் கொடுப்பது யாரும் கொடுக்க முடியாத சொர்க்கம் என்ற பரிசு. அன்பானவர்களிடம் குற்றம் குறை பலவீனம் பார்க்க மாட்டார்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? வீட்டு பாடம் கொடுத்திருக்கிறார். அதில் தன்னை உணருங்கள், தன்னை மட்டுமே பாருங்கள், அப்போது உடன் அழைத்து செல்வார். நன்றி. ஓம் சாந்தி.